ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சுண்டக்காய் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சுண்டைக்காய் பொடி செய்ய தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு பொடி வேணுமோ அந்த அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து வச்சுக்கலாம். நான் 1 கப்பு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். சிகப்பு மிளகாய், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எது இருந்தாலும் சரி, புளி, உப்பு இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை மட்டும் வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம உளுந்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். கமகமான வாசனை வரும். உளுந்தோட பச்சை வாசனை போனால் தான் நம்ம எந்த பொடி செஞ்சாலும் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அதனால் பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம். கம்மியான அளவில் செய்கிறதுனால சீக்கிரமாகவே வறுத்தரலாம். ஒரே 1 நிமிஷம் வறுத்தரலாங்க. பாருங்கள், உளுந்து இந்தளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போவே ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியில் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம உப்பு, புளி, கறிவேப்பிலை, சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. உப்பில் இருக்கிற ஈரத்தன்மை போக இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதையும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த சுண்டைக்காயை நம்ம ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் ஈரம் போக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒரே ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும், இல்லாட்டி கெட்டு போயிடும். இதை ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை கலரில் இருக்கிற சுண்டைக்காவை நாம் ஒரே ஒரு ரன் விட்டு எடுத்தோம் மிக்ஸி ஜாரில். அது கலர் மாறின மாதிரி இருக்குது. ஏன்னா சுண்டைக்காயில் இரும்பு சத்து ஜாஸ்திங்க, அதனால் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நம்ம வதக்கி தான் எடுக்க போகிறோம். வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு ரன் விட்டு எடுத்த சுண்டைக்காயை நம்ம இந்த ஒரு பேனில் சேர்த்திருக்கோம். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காயில் இருக்கிற ஈரப்பதம் போக வதக்கிக்கலாம். அப்போ தான் சுண்டைக்காயோட பச்சை வாசனையும் போகும், பொடியும் கெடாமல் இருக்குங்க. அதனால் நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. டேபிள் ஸ்பூன் வேணால் டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 1 நிமிஷம் வதங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இதை ஒரு ரன் விட்டு எடுத்துக்கலாம். ஆறினதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்புகளோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் திரியாகவே இருக்கட்டும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், அட்டகாசமாக சூப்பராக நம்மளோட சுண்டைக்காய் பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. சுண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க. நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் இதனால் கிடைக்கும். சுண்டைக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் சாப்பிடுங்க. நான் இந்த மாதிரி பொடி பண்ணி சாப்பிட சொல்ல, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மில் சுண்டைக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சுண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சுண்டைக்காய் போட்டு செய்கிற ரெசிபி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. சுண்டைக்காய் வத்தல், சுண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் பச்சடி, சுண்டைக்காய் பொடி, சுண்டைக்காய் குழம்பு எப்படி வேணால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் சுண்டைக்காயை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சுகர், ப்ரெஷர் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்க இந்த சுண்டைக்காய் யூஸ் ஆகுதுங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண்
நம்ம உடம்புல எங்கே புண்ணு இருந்தாலும் இதை சாப்பிட்டா அது கூடிய சீக்கிரமே ஆறிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த சுண்டைக்காயை தவறாமல் பயன்படுத்துங்க. சுகர் ப்ரெஷரெல்லாம் இதை சாப்பிட்டா கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல சில பேருக்கு பூச்சியெல்லாம் இருக்கும், வயிற்றில் பூச்சியெல்லாம் இருக்கும், அந்த பூச்சியெல்லாம் ஈஸியாக வந்துடுங்க. இதை ஒரு நாள் சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடாது. வாரத்திற்கு ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் மாதத்திற்கு ஒரு முறையாவது, இல்லை 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. நிறைய சத்துக்கள் மிகுந்த இந்த சுண்டைக்காய் மிஸ் பண்ணிடாதீங்க. சூடாக சாதம் கிளறிட்டு இந்த பொடியை நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க. தோசைக்கு மேலே டாப்பிங் மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட ஊறுகாய்க்கு பதில் ஆல்டர்னேட்டாக வச்சு சாப்பிட்லாங்க. வெரைட்டி ரைஸ், அதாவது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட இந்த பொடியை போட்டு கொடுக்கலாம். சுண்டைக்காய் தான் போட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. சுண்டைக்காய் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடி ஃபார்மில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. வேணும், அந்த பொடி கொடுத்தீங்களே மறுபடியும் அதே கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு நல்லா உரப்பாக சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்து சேர்த்ததுனால பொடியோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துனிங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். ஆனால் அதை விட இது சத்து ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால நான் கருப்பு உளுந்தில் செஞ்சேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னங்க, சத்தான சுவையான சுண்டைக்காய் பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.